டே 77க்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய குறியீடுகள் இருக்குங்க. அதாவது திறமை, விடாமுயற்சி, சகிப்புத்தன்மை, அன்பு, அதிர்ஷ்டம். இதில் வன்மத்தையே காணும். அப்புறமா கொண்டு வந்து பேஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. இப்போ அன்பு பற்றி பேசுகிறாரு விஷ்ணு. சார் எனக்கு நிறைய அன்பு இருக்குது சார், ஆனால் இந்த கேமில் அன்பை காட்டணுன்னா நம்ம பின்னாடி போயிடுவோம் சார். அன்பு ஜெயிக்குமா அப்படின்னு கேட்ட அந்த குரல் மட்டும் இன்னும் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் வெளியில் போய் அன்பு காட்டிக்கிறேன், இங்கே வந்து அன்புலாம் நம்மகிட்ட இல்லை. அப்புறம் விசித்ராமா வராங்க, அவங்களுக்கு சகிப்புத்தன்மை அப்படிங்கிறத காட்டு. சார் எனக்கு நிறைய சகிப்புத்தன்மை இருக்குது சார், நேற்று கூட கூல் சுரேஷ் என்னென்னமோ பேசிட்டு போகும்போது கூட நான் அப்படியே சிலை போல் நின்னல. அதான் சார் சகிப்புத்தன்மை என்கிட்ட இருக்குது சார். அவங்க சகிப்புத்தன்மையை பேசிகிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் பூர்ணிமா சிரித்தால் மாயா சிரிப்பார்கள், மாயா சிரித்தால். ஏன் இவங்க 2 பேரும் ஒரே வேவ்லென்த்தா? சே, இந்த மாதிரி ஒரு நண்பர்களை பார்க்குறதே ஆச்சரியம் இல்லை. 2 பேரும் சிரிக்கிறாங்க. உடனே கமல்ஜி நிறுத்துங்க, நீங்கள் சகிப்புத்தன்மை உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல அங்கே 2 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்களே, ஆனால் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி திரும்பி பார்க்குறாங்க. மாயாவும் பூர்ணிமாவும் சகட்டு மினி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபன்னாக சிரிக்கிறாங்க. அது யாருடைய மனதையும் நோகடிப்பதற்காக இல்லை, ஃபன்னுக்காக பண்ணுறாங்க. யாரும் அதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அதற்கு பிறகு ரவீனா வராங்க. அவங்களுக்கு வன்மம் அப்படிங்கிறதுல வந்து நிற்கிது போர்டு. சார் வன்மம் இந்த வீட்டுக்கு வேணும் சார், வன்மம்லாம் இல்லைன்னா இங்கெல்லாம் சர்வேலே பண்ண முடியாதுங்கிறாங்க. உடனே கமல்ஜி நிறுத்துங்க, என்னது வன்மங்கிறது வாழ்க்கையில் ஒரு பார்ட் மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு நீங்களாம் பேசுகிறத பார்த்தா. சரியில்லையே, வன்மம் இருக்கக்கூடாது. அதை கமல்ஜி சொல்லும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கமல்ஜி உண்மையாக மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு வன்மமே இல்லை.